உத்தரப்பிரதேசத்தில் மக்களவைத் தேர்தல் முடிவுகளால் ஏற்பட்டிருக்கும் பின்னடைவு, மாநில துணை முதல்வர் கேசவ் பிரசாத் மௌர்யா தனக்கு எதிராகவே கிளம்பி இருப்பது, 9 தொகுதிகளுக்கான சட்டமன்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெற வேண்டிய கட்டாயம், மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் மாநிலங்களில் ஸ்டார் கேம்பெயினர் என்று பல நெருக்கடிகளுக்கிடையே ஓடிக்கொண்டிருக்கிறார் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத். ஆனால் அத்தனையும் கடந்து அவரது முழு கவனமும் அடுத்த ஆண்டு நடக்கவிருக்கும் மகா கும்பமேளா பக்கம் திரும்பியிருக்கிறது. இந்த மகா கும்பமேளா என்பது என்ன? அரசியல் ரீதியாக இந்த விழா பெற்றிருக்கும் முக்கியத்துவம் என்ன? யோகி ஆதித்யநாத் இந்த விழாவை சிறப்பிப்பதில் ஏன் இத்தனை ஆர்வம் காட்டுகிறார் என்பதை அறிந்து கொள்வதும் அவசியமாகிறது. இந்து மதத்தின் புனித விழாவாக 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கொண்டாடப்படுவது மகா கும்பமேளா. உலக அளவில் அதிக மக்கள் கலந்து கொள்ளும் ஆன்மீக நிகழ்ச்சி என்ற பெயரையும் பெற்றிருக்கிறது இந்த நிகழ்ச்சி. இந்து கடவுளான விஷ்ணு வைத்திருந்த கும்ப், அதாவது குடத்திலிருந்து அமிர்த சொட்டுகள் பூமியில் 4 இடங்களில் விழுந்ததாக புராண கதைகள் சொல்கின்றன. இந்துக்கள் புனித தலங்களாக கருதும் அந்த 4 இடங்களில் தான் கும்பமேளா கொண்டாடப்படுகிறது. உத்தரப்பிரதேசத்தில் முன்னர் அலகாபாத் என்று அழைக்கப்பட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கும் பிராக்ராஜ், உத்தரகண்ட் மாநிலத்தில் கங்கை நதியோடும் ஹரித்வார், மத்திய பிரதேசத்தில் ஷிப்ரா நதியோடும் உஜ்ஜைன், மகாராஷ்டிராவில் கோதாவரி நதியோடும் நாசிக், இவைதான் அந்த 4 புனித தலங்கள். இதில் பிரயாக்ராஜில் தான் மகா கும்பமேளா அமோகமாக நடத்தப்படுகிறது. ஏனெனில் இங்குதான் கங்கை, யமுனை மற்றும் புராண கதைகளில் சொல்லப்படுகிற சரஸ்வதி நதியும் கூடும் சங்கமம் இருப்பதாக நம்புகின்றனர் இந்துக்கள். 12 வருடங்களுக்கு ஒருமுறை நடக்கும் இந்த மகா கும்பமேளா கடைசியாக 2013ஆம் ஆண்டு நடத்தப்பட்டது. இப்போது 2025ஆம் ஆண்டு பிரயாக்ராஜில் ஜனவரி 13 தொடங்கி பிப்ரவரி 26 வரை இந்த நிகழ்ச்சி மீண்டும் நடக்கிறது. உலகின் பிரம்மாண்டமான ஆன்மீக விழாவாக கருதப்படுவதால் தான் இந்த நிகழ்ச்சியை சிரமேற்கொண்டு செய்து வருகிறார் யோகி ஆதித்யநாத். இந்த விழாவுக்கான அழைப்பை பிரதமர் நரேந்திர மோடி, RSS தலைவர் மோகன் பகவத், பாஜக தேசிய தலைவர் JP நட்டா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா போன்ற முக்கிய தலைவர்களை நேரில் சந்தித்து கொடுத்து விட்டு வந்திருக்கிறார் அவர். கோடிக்கணக்கான மக்கள் கூடுவார்கள் என்பதால் 3 மாதங்களுக்கு முன்பே நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளும் தொடங்கிவிட்டன. உத்தரப்பிரதேச இடைத்தேர்தல் முடிவுகள் வெளியான 2 நாட்கள் கழித்து நவம்பர் 25ஆம் தேதி அன்று தானே நேரடியாக பிரயாக்ராஜிற்கு சென்று விழாவுக்கான பணிகள் எப்படி நடக்கிறது என்று கண்காணிக்க இருக்கிறார் யோகி ஆதித்யநாத். பிரதமர் நரேந்திர மோடியும் டிசம்பர் 12 அன்று செல்லிருக்கிறார். இதுவரை இந்திய நாடு காணாத அளவுக்கு இந்த மகா கும்பமேளா பிரம்மாண்டமாக இருக்கும் என்றும் உறுதி கொடுத்திருக்கிறார் யோகி ஆதித்யநாத். அவர் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட பின்னர் வரும் மகா கும்பமேளா என்பதால் இந்த விழா மீதான எதிர்பார்ப்பும் எகிரி இருக்கிறது. கடைசியாக 2013ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவ் தலைமையிலான சமாஜ்வாதியின் ஆட்சி நடந்த போது மகா கும்பமேளா நடந்தது. ஆனால் அவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை முறையாக செய்யவில்லை என்று அகிலேஷ் யாதவ் மீது பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தன. அலகாபாத் ரயில் நிலையத்தில் விழாவை காண வந்தவர்களால் ஏற்பட்ட நெரிசலில் 45 பேர் வரை உயிரிழந்தனர். அதன் பின்னர் வெளியான CAG ரிப்போர்ட்டில் விழாவுக்கான கட்டுமான பணிகள் 59 விழுக்காடு வரையில் மட்டுமே நிறைவு செய்திருந்ததாக தகவல் வெளியானது. அதே நேரம் அத்தியாவசிய தேவைகள் 19 விழுக்காடு வரை நிறைவேற்றப்படவில்லை என்றும் தெரிய வந்தது. நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்காக தார்மீக பொறுப்பேற்று பதவி விலகினார் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சரும் மகா கும்பமேளா கமிட்டியின் தலைவருமான அசாம் கான். அகிலேஷ் யாதவ் ஆட்சியின் மீதான கரும்புள்ளியாக மாறியது அந்த மகா கும்பமேளா. தொடர்ந்து வந்த 2017 சட்டமன்ற தேர்தலில் இந்த நிர்வாக தோல்வி கடுமையாக எதிரொலிக்க பாஜகவிடம் ஆட்சி இழந்தது சமாஜ்வாதி. அதன் பின்னர் 2019ஆம் ஆண்டு பாஜக ஆட்சியில் யோகி ஆதித்யநாத் முதல்வராக இருக்கும்போது 6 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கொண்டாடப்படும் அர்த் மேளா வந்தது. இந்த விழாவுக்காக 4236 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கியது யோகி தலைமையிலான அரசு. இது 2013ஆம் ஆண்டு மகா கும்பமேளாவிற்காக அகிலேஷ் ஒதுக்கிய பட்ஜெட்டை விட 3 மடங்கு அதிகம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 250 கிலோமீட்டர் வரை சாலை வசதிகள் மேம்படுத்தப்பட்டன. 50க்கும் மேலான தற்காலிக போலீஸ் பூத்துகள் அமைக்கப்பட்டன. 20,000க்கும் மேலான போலீசார் களமிறக்கப்பட்டனர். 1,20,000க்கும் மேலான கழிவறைகள் அமைக்கப்பட்டன. இப்படி ஆடம்பரமாக அரங்கேறிய அந்த விழா யோகி அரசுக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுத்தது. அடுத்த மாதமே மக்களவை தேர்தல் வர மொத்தமுள்ள 80 தொகுதிகளில் 62 இடங்களை கைப்பற்றியது பாஜக. இப்போது மகா கும்பமேளா வந்து சேர்ந்திருக்கிறது. இதனை அர்த் கும்பமேளாவை விட 2 மடங்கு விமர்சையாக நடத்தி மீண்டும் இந்துக்களின் நோட்டுகளை அறுவடை செய்ய குறிவைத்திருக்கிறார் யோகி ஆதித்யநாத். டிசம்பர் 10ஆம் தேதிக்குள் வேலைகளை முடிக்க உத்தரவிட்டிருக்கும் யோகி இந்த நிகழ்ச்சிக்காக பிரத்யேக லோகோ, வலைதளம் மற்றும் செயலி வரை உருவாக்கி புழக்கத்தில் விட்டிருக்கிறார். 20 தற்காலிக மேம்பாலம், 400 கிலோமீட்டருக்கு சாலை, பக்தர்கள் தங்க 1.5 லட்சம் டென்ட் அமைக்க 4000 ஹெக்டேர் நிலம் என பரபரக்கிறது பிரயாக்ராஜ் சுற்று வட்டாரம். விழா வெற்றிகரமாக நடந்துவிட்டால் இதனை காட்டிய 2027 வரை இந்துக்களின் ஓட்டுகளை தக்க வைக்கும் வேலைகளில் பாஜக இறங்கும் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள்.